நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழல் வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும். மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். இப்போ இதுக்கிடையில தமிழ்நாட்டில் இருந்து பல பகுதிகளில் உள்ள செய்திகளுடைய தொகுப்பு என்னதாக இருக்கிறது. வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது எப்படின்னா, அது அதெல்லாம் ஒரு கலாச்சாரமாகவே மாறிட்டு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி, பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிற அளவுக்கு போயிட்டு. யார் தரலங்கிறத மக்கள் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அளவிற்கான நிலை தமிழ்நாட்டில் காணப்பட்டது. இந்த தேர்தல் ஒரு மோசமான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறது. நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசத்தான் வேண்டும். எது எப்படி இருந்தாலும் வாக்குகளில் வலிமையானவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறுவார்கள். இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடாக இருக்குங்க. திமுக பணம் கொடுத்துருக்கு, அதிமுக பணம் கொடுத்துருக்கிறது, பிஜேபி பணம் கொடுத்துருக்கிறது, தாவேகாவோ வில்லிவாக்கம் போன்ற இடங்கள்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை விட நம்ம என்னத்தை சொல்கிறது? எல்லா கட்சிகளும் பணம் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளில் இருக்கிறவங்களும் கரப்ட் ஆயிட்டாங்க. திமுகவை மட்டும் குறை சொல்ல முடியாது. திமுக எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வலிமையான பண குவியல்கள் இருக்கு. பாஜகவை கொடுத்துருக்கிறது, கொடுக்காமலாம் இல்லை. திருச்செந்தூர் தொகுதி, ராதாபுரம் தொகுதி, இங்கெல்லாம் பாரதிய ஜனதா நிறைய பணம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு பரவலாக அதிமுகவும் திமுகவும் பணம் அள்ளி கொடுத்துருக்கிறார்கள். கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்துருக்கிறார்கள். லால்குடி தொகுதியில் என்னென்ன நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ்லின்னு சொல்லக்கூடிய மார்ட்டினுடைய ஒய்ஃபு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. 25,000 கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க, ஓட்டுக்கு 8,000 100 கோடி அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும். அவங்க என்ன கால்குலேஷன் அப்படின்னா, லீமா ரோஸ்லினா அவங்க அதிமுகவில் தான் நிற்கிறாங்க. அவர்களுக்கு டொனேஷனே பெரிய பல 100 சீக்களை கொடுத்து வாங்கினதாக தகவல் வருது. அந்த 100 சீக்களோடு டிக்கெட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. டிக்கெட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு 100 சீயை செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வலிமை குறைந்து ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு, சாப்பாடு மட்டும் இல்லை, உயிர் வாழ்கிறதுக்கு மருந்து இல்லாமல் சுகரு ப்ரெஷரில் அழிந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் இந்த மாதிரியான குண்டா ராஜ்யம், பண முதலைகள், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, மோசமான தொழில் மூலம் சம்பாதிக்கிறவங்க தான் இதை கொடுக்க முடியும். நேர்மையான தொழிலில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. இதை நினைக்கும் போது ஒரு சாதாரண சிட்டிசனாக ரொம்ப மனசு கஷ்டப்படுது. இதுக்கு தான் நம்ம சுதந்திரம் பெற்றோமா? யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அதை பற்றி தப்பே இல்லை சார். அதிமுக ஜெயிக்கிட்டு, திமுக ஜெயிக்கிட்டு, பாஜக ஜெயிக்கிட்டு, தாவேக ஜெயிக்கிட்டு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்படி ஒரு அடக்குமுறைகள் நடந்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் மட்டும்தான் காசு கொடுக்கல, அதுதான் உண்மையாக தெரியுது. அதே சமயம் தென் மாநிலங்களில் திருமதி சசிகலா அணியில் போட்டிட்டவங்க அவர்களும் காசு கொடுக்கல. இந்த 2 பேர் தான் காசு கொடுக்கல. 4 பேரும் காசு கொடுத்துருக்குறாங்க. மற்ற கூட்டம் அதிமுக, டிஎம்கே, தாவேகா, வேற யாரும் இல்லையே. அதிகமாக கொடுத்தது இவங்க தான், இந்த 3 பேர் தான். இப்போ தாவேகாங்கிற போது தாவேகா மட்டும்தான். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், கீழவேளூர் அப்படிங்கிற ஒரு இடம், நாகப்பட்டினத்தில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பணம் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா? சாத்தூரில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் அள்ளி கொடுத்துருக்கிறார். ராதாபுரத்தில் பாஜக வேட்பாளர் அள்ளி கொடுத்துருக்கிறார். திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணனும் பாஜக வேட்பாளரும் அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. தோழர்களை, கரூர் தொகுதியில் மட்டும் திமுக சார்பில் 120 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிற அந்த தொகுதிகளில் 1/2 கிராம் அளவிற்கு தங்க உருண்டைகள் 7,000 8,000. இப்போ என்னத்தை பேசுறது, என்ன செய்யறது? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. சரிங்க, இப்போ நம்ம அந்த எலெக்ஷன் ஒரு பார்வை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு அனலிட்டிக்கலாக பார்த்தா தான் அது சரியாக வருங்க.
1952ஆம் ஆண்டில் நடந்த முதல் தேர்தலுங்க. தமிழ்நாட்டுடைய விஷயத்தில் நம்ம அப்படி பார்க்கணும். 52ல் முதல் தேர்தல். அமரி 2021ல் நடைபெற்ற 16வது தேர்தல் வரை இந்த 69 வருஷத்துல இல்லாத அளவிற்கு இப்போதான் 85.15% வாக்கள். இதான் முதல்ல இந்த 85.15%. 16 தேர்தலில் 17வது தேர்தல்களில் தான் இந்த 85.15 தமிழ்நாட்டு 52லேருந்து 21. பொதுவாக அதிகமாக வாக்கு பதிவாகும் போது அது ஆளுங்கட்சியினர் மீது மக்களுக்கு நம்பிக்கை கொண்டிருப்பதன் அடையாளமாகவோ அல்லது அதிருப்தியின் பிரதிபலிப்பாக இருப்பதாக கருதப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை பதிவாகியுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாக்கு எண்ணிக்கை ஒரு யூகிக்க முடியாத ஒரு தொடர் சஸ்பென்ஸை ஏற்படுத்தி உள்ளதாக நமக்கு சில கட்டுரைகளில் பார்க்க முடியுது. உதாரணமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் தான் 78.1%. அதில் அதிமுக அம்மா ஜெயலலிதா தலைமையில் அமோக வெற்றி. திமுகவில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அங்கே பெற முடியல. அதனால் உங்களுக்கு தெரியும், தேமுதிக தான் எதிர்கட்சியாக உயர்ந்தது. 41 தொகுதியில் போட்டிட்டு 29 தொகுதியில் ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த முறை 85.15% வாக்கள் 2011ஆம் ஆண்டு எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாத நிலை உள்ளது. அந்த இதுகளை கம்பேர் பண்ணும்போது 2021 சட்டப்பேரவை தேர்தலோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இந்த முறை ஒரு 20 லட்சம் வாக்காளர்கள் தான் கூடுதலாக வாக்களித்துள்ளார்கள். 20 லட்சம் பேர் தான். 85% இருந்தாலும் வாக்கு சதவீதம் 85, ஆனால் வாக்களிப்பது வெறும் 20 லட்சம் தான் கூட அளித்திருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு 10 தொகுதியில் மட்டும்தான் வாக்குப்பதிவு சற்று குறைவாக பதிவாயிருக்கிறது. 234ல் 24. பிற தொகுதிகள்லாம் வாக்குப்பதிவு 80% கடந்துள்ளது. வாக்காளர்களுடைய ஆர்வம் ரொம்ப முக்கியம். 234 10 தொகுதியை தவிர எல்லா தொகுதியிலும் 80+ தான். இந்த முறை தமிழக சட்ட தேர்வில் 4 முனை போட்டி கிடையாது, 5 முனை போட்டி தான் உருவானது. அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையிலான கட்சி, இது தென் மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வட மாநிலங்களில் ராமதாசுடைய தலைமையிலையும் பெரும் ஆளுங்கட்சியான திமுக, பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுக, இந்த ரெண்டும் முக்கியங்க. இவர்களுக்கு பெரிய ஷாக்கு கொடுத்தது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். இளைஞர் பட்டாளம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளிடையே தான் போட்டி நிலவியதாக பல இடங்களில் சொன்னாலும் உண்மையிலேயே திமுக, அதிமுக, தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இதுல யார் எவ்வளவு வாக்கெடுப்பார்கள், யார் இந்த ஆட்சி பீடத்தில் அமர்வார்கள் என்ற கேள்வி இப்போ மனசுல எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா யாரும் அவ்வளவு எளிதாக வர முடியாதுங்கிறதான் உண்மைங்க. இந்த கருத்து கணிப்புகள் அப்படித்தான் சொல்லுது. திமுகவுக்கு சாதகமாக இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்புகள், சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு ஆதரவாக மாறின. தமிழ்நாட்டில் நான் பார்த்த அளவுல தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பக்கத்துல இளைஞர்களுடைய ஆதரவு ஒரு பெரிய அளவு காணப்பட்டது. எங்க பார்த்தாலும் விஜய் ஆதரவான குரல்கள். மதம் சாதிலாம் இல்லைங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது நம்ம கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் வேணாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டு போறாங்க. ஆனால் இதுல மதம் சாதிலாம் இல்லை, அதுதான் அதுல பெரிய விஷயம். இப்போ நாம் தமிழர் கட்சி இயற்கை, மண்வளம், மொழி இந்த மாதிரி அவர்கள் கவனம் செலுத்தி வந்தால் இளைஞர் பட்டாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு பெரும் பகுதிகள் இங்கே போகிறாங்க. இந்த தேர்தலில் சிறுபான்மையினர் எனக்கு ஷாக் என்னன்னா, முஸ்லீம் சிறுபான்மையினர். நான் முஸ்லீம் சிறுபான்மையினர்கள் வாக்களிக்க போவதில்லை என்று சொன்னேன். அதை நான் திரும்ப வாபஸ் வாங்குறேன். தமிழ்நாடு முழுவதும் முஸ்லீம் சிறுபான்மையினர்கள் ஏராளமான வாக்குகள், இளைஞர்கள், தலித்துகள் வாக்குகள் நாம் தமிழ் இது தாவேக்காவுக்கு போயிருக்குங்க. இது எனக்கு ஷாக்கு தான். நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் தானே, ஒரு தப்பு சொல்கிறோம், அது தப்புன்னா திருத்திக்கிறது தானே. நான் நினைத்தேன் முஸ்லீம்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவர்களில் தான் வாக்கள் போட வாய்ப்பு இருக்குது, முஸ்லீம்கள் திமுகவுக்கு தான் போடுவேன்னு பார்த்தாங்க. ஆனால் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். தென் மாவட்டங்களில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், முஸ்லீம் இளைஞர்கள் தாவேக்காவுக்கு மொத்தமாக போட்டிருக்காங்க. இதன் காரணமாக தாவேக்கா ரொம்பவே டாப் மோஸ்ட்ல இருக்குது.
வெற்றி பெறுவதற்காக நான் சொல்லலை, களத்திலிருந்து வந்த செய்தியை தான் உங்களுக்கு தர முடியும். மறுபடியும் தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கலை. இவ்வளவு கடுமையாக சிங்கப்பூர்லேருந்து வந்து ஓட்டு போடுற அளவுக்கு பூத்தில் ஒரு 25-30 பேர்கிட்ட ஸ்பாட்டில் நான் எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாருமே நாங்கள் தாவைக்கு தான் போடுறோங்க. எனக்கு இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை இப்படி ஒரு முடிவை. இது தேர்தல் முடிவுகளை ரொம்ப பரபரப்பாக ஆக்கியுள்ளது. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குங்க. அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் ரொம்ப பரபரப்பு. தேர்தல் ஜுரம் போனாலும் இப்போ முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரே கனவுகள், பதட்டம். தீர்ப்பு என்னவாக இருக்கும், யார் ஜெயிக்க போறா, ஏன்னா இந்த காத்திருக்கிறாங்க. லேசாக அவர்களுக்கு காய்ச்சல், யார் வரப்போறா என்ற எதிர்பார்ப்புகளும். எங்க பார்த்தாலும் பதட்டம் பதட்டம் பதட்டம். பணம் போனது ஒரு பக்கம், மனம் போனது ஒரு பக்கம். ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற இந்த தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குங்க. மே 4ஆம் தேதி, அதுவரை நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அதுதான் உண்மையான நிதர்சனம். 5 ஆண்டு காலத்தில் யார் வந்தா அப்படிங்கிறத தாண்டி இது அரசியலை தீர்மானிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த வாக்குப்பதிவில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்த அப்போ ஒரு பெரிய புரட்சி தான் 77. கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு பெரிய அளவில், எனக்கு என்ன காரணம், ஏன் இப்படி எல்லாரும் அவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் என்கிட்ட இல்லை. இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. விஜய் தான் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. ஒரு கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி 42% பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் 25% கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்கிட்டனா எந்த ஆதாரமும் இல்லை, நான் வர செய்தி தான் சொல்கிறேன், நான் பார்த்ததில்லை. விஜய் 25, அதிமுக 26, திமுக அதுலேருந்து 1%, 2% கூடி இருக்கலாம், 28. இப்போ திமுகவில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 40-42%. கடும் போட்டிக்கு இடையில் இவங்க 2 பேரும் 26-25, அதாவது அதிமுகவும் தாவேகாவும் அப்படின்னு தகுதிகள் இறுதியாக கிடைச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ண போகிறது தான் தெரியும். நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி வருவார்கள்ங்கிற ஒரு நிலை இல்லை. மொத்தத்தில் நானும் உங்களை மாதிரி காத்திருக்கேங்க, யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியல. அதனால் நம்ம கொஞ்சம் நிதானம் காட்டுவோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், எந்த தேர்தலையும் இல்லாத ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி எதிர்பார்ப்பு சொல்லப்போனால் திரு விஜய் பக்கம் இருந்தது. பெண் பிள்ளைகள், 23 வயசு பிள்ளைகள், எல்லாரும் சமம். ஆனால் இதில் ஒரே ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு, யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஒரு செய்தியாளனா இந்த விஜய்க்கு போட்ட கூட்டம் சாதி மதத்துக்கு அப்பாது. நான் எப்பவுமே இந்த மதம் சாதி எனக்கு கிட்டத்திலையுமே ஆகாது. அதை உருவாக்குறதுக்கு நினைப்பவர்களுக்கு ஒரு மாற்றாக அவருக்கு எல்லா சமூகமும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், எல்லா கம்யூனிட்டி மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் சந்தோஷம்தான், ஒரு உண்மையிலேயே சந்தோஷம்தான். இன்னும் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரணும். நீங்கள் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலாம், யார் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் அந்த மதம், ஜாதி, இனம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தேர்ந்தெடுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். யார் வந்தாலும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச தரவு. இதை நீங்கள் முழுமையாக நம்புங்க ப்ளீஸ். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து ஏதாவது செய்தி வந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு தரேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.